நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ்நாட்டுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஒவ்வொரு கட்சிகளும் தொடங்கி இருக்கிறது. அதனையொட்டி சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள், அறிக்கைகள் வெளியிடும் நிகழ்வுகளும் தொடங்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக நாம் தமிழர் கட்சி களத்திலிருந்து தனித்து போட்டி என்ற முடிவை எடுத்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில முதல் தேர்தல் அறிக்கை, அதாவது அவர்களுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான 3வது தேர்தல் அறிக்கையாகும். தமிழ்நாட்டில் முதல் கட்சியின் முழுமையான தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக 49 தலைப்புகள்ல பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக இந்த தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், தூய குடிநீர் இலவசம், பெண்ணுரிமை, மாற்றுத்திறனாளிகள் நலன், உழவர் நலன், மீனவர் நலன், வணிகர் நலன், அயலக தமிழருக்கான அமைச்சகம், போக்குவரத்து கொள்கை, சுற்றுலா கொள்கை, நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும் சட்டங்களும் திட்டங்களும் என பல்வேறு தலைப்புகள், அதாவது குறிப்பாக 49 தலைப்புகள்ல பல்வேறு திட்டங்கள் இந்த வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான வாக்குறுதிகளாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய தலைநகர 5 தலைநகரங்களாக, அதாவது சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய தலைநகரங்களாக உருவாக்குவோம் என வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் பேர்ல விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றம், பெண்களுக்கு தனி தொகுதிகள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்துல தமிழை வழக்காடு மொழியாக மாற்றப்படும் எனவும், வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் அஞ்சல் முறையில் வாக்கு செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 432 பக்கத்திற்கு இந்த தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 49 பிரிவுகளில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்டோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.